திண்டுக்கல் மாவட்டம் ராஜாம்பட்டியில் இருக்கும் கோழி பண்ணைகளால் அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மாசடைந்து விட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ராஜாம்பட்டியில் இருக்கும் 2 கோழி பண்ணைகளில் கோழிகள் சுத்தம் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் கோழி கழிவுகளால் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மாசடைவதாக புகார் எழுந்துள்ளது. கோழி பண்ணைகள் அதிக அளவு நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். விவசாயம் செய்ய முடியாமல் இந்த விவசாயிகள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்படைகிறாங்க. ஏன்னு கேட்டால் கிணத்து நீர்நிலைகளில் பூராமே கலர் மாறி புழு பூச்சியாக முதக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. நிலத்தடி நீரை அதிகமாக லட்சக்கணக்கான லிட்டர் தினம் உறிஞ்சறதுனால விவசாயிகளை விவசாயிகளுடைய நிலைமை பாலைவனமாக மாறுற அளவுக்கு நிலத்தடி நீர் குறைஞ்சு இன்றைக்கி 1000 அடி போட்டாலும் போர் போட்டாலும் தண்ணி இல்லைங்கிற நிலை வந்தாச்சு. கோழி பண்ணைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக ராஜாம்பட்டி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கோழி பண்ணை கழிவுகளால் நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோழி பண்ணால ஒன்றும் குடியிருக்க முடியலைங்க. பக்கத்தால் தோட்டத்தில் ஒன்றும் இந்த கால்நடையில் வச்சு வளர்க்க முடியலைங்க. ரொம்ப வாடகை அடிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. நோய் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. விவசாயத்தில் மிளகாய் இந்த காய்கறி பயிரில் அந்த சிம்மலுக்கு பூ இதெல்லாம் நிற்கிறதில்ல. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நாங்கள் எத்தனையோ சொல்லி பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க. குடிநீரில் கோழி பண்ணை கழிவுகள் கலப்பதன் விளைவாக இப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சுவாச கோளாறு போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இப்பிரச்சினை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டன்.